100 ஆண்டுக்கு மேல் பழமையான கிணறு. 40க்கு 30 கிணறோட அகலம் நீளம். அந்த காலத்தில் பாருங்க, விவசாயத்துக்கு இல்லாத காலத்திலே எவ்வளோ சிரமப்பட்டு கட்டியிருக்காங்க, எவ்வளோ அழகா எவ்வளோ நீட்டாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ஐயோ, நூல் பிடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க செவரு. எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் கொத்தனாருங்க. இது தண்ணி இறைக்கிறது பாருங்க. இந்த பூமி இந்த காடெல்லாம் கிடையாது, அந்த உழவுக்கு இந்த பக்கம் உள்ள இந்த ரொட்டேட்டர் அடிச்சு போட்டு பார்த்தீங்களா, இந்த நிலத்துக்கு தான் அந்த கிணறு. 10 ஏக்கர் 10 ஏக்கர் காடு. மற்ற செவர் 2 பக்கம் செவரெல்லாம் இடிஞ்சு உள்ள விழுந்துருச்சு. நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. 2 அடி அகலம் பாருங்க. எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. பராமரிப்புக்கு ஆள் இல்லாமல் அப்படியே போயிடுச்சு கிணறு. பாருங்க, இன்னைக்கு இந்த கிணறு கட்டணும்னா எத்தனை லட்சம் செலவாகும். சாதாரணமாக ஒரு போர் போட்டாலே 1,00,000 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. இப்போ இந்த கிணறுலாம் கட்ட முடியுமா நம்ம? பாருங்க, யாருக்கு தான் விவசாயம் பார்க்கறதுக்கு ஆசை இருக்குது சொல்லுங்க? இருக்கிற விலைவாசிக்கு உண்டான கஞ்சி குடிக்கிறதே சங்கடம். இதில் எப்படி நம்ம விவசாயம் பார்க்க முடியும்? ஒரு ஏக்கர் நெல் போடுறதுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது பாருங்க. இது வந்து மோட்டர் ரூம் இருந்து அந்த பக்கம் தண்ணியெல்லாம் பாசனம் பிடிச்சி அம்பா போச்சு. இந்த இந்த பக்கம் செவரெல்லாம் சாஞ்சிருச்சு பாருங்க. எவ்வளோ அருமையாக எவ்வளோ நல்லா பின்னி பின்னி கட்டியிருக்காங்க. பின்னல் போட்டு கட்டு இவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்க. செவரு 2 அடிக்கு குறையாம கட்டியிருக்காங்க. சைஸு மேலே 2 அடி இருக்குது அப்படின்னா கீழே இதை விட சைஸ் அதிகமாக தான் இருந்திருக்கும். 1 2 3 4 5 6 அடுக்கு கட்டியிருக்காங்க. 6 அடுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய கிணறு பயன்படுற மாதிரி இருந்துச்சுன்னா விவசாயம் அப்படி பார்க்கலாம். கிட்டத்தட்ட விவசாயம் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம். விவசாயம் சார்ந்த வீடியோவை யாரும் இங்கே பார்க்குறதில்ல.